கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய முன் பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஐயோ, என்னை வழிநடத்துவதற்கு யாரும் இல்லையே என்கிற ஒரு சஞ்சலமான ஒரு காரியத்திற்குள்ளே நீங்கள் இருக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னால ஒரு ஆலயத்திற்கு போனேன். ஒரு சகோதரர் சாட்சி பகிர்ந்தார். நான் மும்பை பட்டணத்திலே ஒரு பணிக்காக வந்தேன். நெருக்கமான சூழல். என்னுடைய உயர் அதிகாரிகளால் நான் நெருக்கப்பட்டேன். செய்வதறியாது திகைத்தேன். வாட் கேன் ஐ டு? ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் பற்றி கொண்டேன். ஜெபிக்கிற மக்களோடு கூட என்னுடைய உறவுகளுக்கு நான் தகவல் கொடுத்து, ஜெபியுங்கள், கர்த்தர் தான் என்னை நடத்த வேண்டும் என்று நான் அவர்களிடத்துல கேட்டுக்கொண்டேன். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இப்போ அவர் நடத்தின காரியத்தை எல்லாம் பார்த்தார். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அற்புதம், ரொம்ப மகிமை. ஆண்டவரே என்னை நடத்துகிறார். எவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனைகள் எப்படி சால்வ் ஆகும் எனக்கு தெரியல. என் மீது குற்றமே சாட்டி கொண்டிருந்த என்னுடைய மேல் அதிகாரி என்னை பார்த்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷா மாறிட்டார், ரொம்ப நண்பராய் மாறிட்டார். ஆண்டவர் நம்மை நெருக்கத்தின் காலங்களில் கூட நேர்த்தியாய் நடத்துகிறவராயிருப்பார். கரடு முரடான பாதைகளில் கூட நேர்த்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். எதிராளிகள் நமக்கு எதிராக மறைந்திருந்து கண்ணிகளையும் வலைகளையும் விரித்திருக்கும் வீசும் பொழுதும், அம்புகளை எய்யும் பொழுதும் தேனோ நம்மை நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார் என்கிற ஒரு உரிமை உங்களுக்கு இருக்கும் என்றால் எத்தனை பாக்கியமானது. உங்களை நடத்துகிறது கர்த்தர் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நிச்சயமாகவே அது நமக்கு மகிழ்ச்சியையும் அது ஆனந்தத்தையும் கொண்டு வரும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, தினமும் நீர் தான் எங்களை நடத்துகிறீர். அதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீர் எங்களை நடத்துகிறீர் என்கிற தைரியத்தோடு தொடர்ந்து ஓடுவதற்குரிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.